முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு அப்பாவும் மகனும் ஏன் போகல? இவ்வளவு தான் உங்கள் முருக பக்தியா? சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். திருவாரூர் பேட்டியளித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், முருகன் நேத்துத்தான் வந்தாரா? எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக தமிழர்களின் உணர்வோடு இணைந்து இருக்கிற ஒரு இறை நாங்கள் 2016 பெண் காவலருக்கு கர்ப்பமாக இருக்கும் காலங்களில் ஓராண்டு அரசு விடுமுறை ஊதிய இழப்பில்லாமல் இருக்க வேண்டும் என கொடுத்துள்ளேன். அதை இவ்வளவு நாள் கழித்து இப்ப அவர்களும் சிந்தித்து செயல்படுவது போல, நேத்து தான் திமுக ஆட்சிக்கு வந்தது போல, இதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வராமல் இருந்தது போல, பெண் காவலர்கள் இப்போதுதான் கர்ப்பமாக இருக்கிறது போல, திடீர்னு ஓராண்டு இப்ப விடுமுறை நாங்கள் அறிவித்ததை திரும்பி அறிவிக்கிறது. நான் முருகனை தொட்டா தாமதமா முருகனை தொடுறது, அவன் தொடும்போது கேவலமா பேசுவது, தமிழர்களை ஏமாற்றி தமிழின் இறைவனையை ஏமாற்றும் வேலை நடக்கிறது. அப்பாவும் போகல, மகனும் போகல. அவ்வளவுதான் உங்கள் முருக பக்தியா? நாட்டை நீங்க தானே ஆள்றீங்க. தெருவுக்கு தெரு முருகன் சிலை இருக்குதா? அனுமான் சிலை இருக்குதா? சாய்பாபா சிலை இருக்குதா? இப்படித்தான் தமிழரின் அடையாளங்கள், தமிழனின் பெருமை, தமிழன் வரலாறு, தமிழனின் தொன்மம் எல்லாம் மறைக்கப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு நாள் எழுதுவதற்கு 4 வழக்கு போடுறதா? 2 மாசம் யார் யாரோ எழுதினாங்க. உங்களால் தாங்க முடியல. 15 வருடமாக எங்க அம்மாவை, தங்கையை, அன்புடன் பிறந்தவர்களை எவ்வளவு கேவலமாக எழுதினீர்கள். அப்ப நீங்க காசு கொடுத்து எழுதினதா? அப்ப நாங்க எவ்வளவு சகிச்சுக்கிட்டு இருப்போம். வாயை திறந்தாலே பொய் சொல்ல கூசுற அளவுக்கு நீங்க எழுதுனீங்க. உங்களுக்குத்தான் மானம் இருக்கு, எங்களுக்கெல்லாம் மானம் இல்லை. எங்களுக்கு அதெல்லாம் ஏன் மானம் இல்லையா? அது என்ன ஈனமா? தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும். சாட்டை துறைமுருகன் சம்பவம் போன்று வேறு ஊர்களில் நடந்த சம்பவங்களுக்கு திருச்சியில் அழைத்து வந்து வழக்கு பதிவு செய்து சிறைப்படுத்துவதை வருண்குமார் ஐபிஎஸ் வாடிக்கையாக செய்து வருகிறார். நீங்கள் எதுக்கு ஐபிஎஸ் படிச்சிங்க? அந்த வேலையைத்தான் பார்க்கணும். திமுகவின் ஐடி விங்ல வேலை பார்க்கணும்னா இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு பார்க்கணும். அப்படி பெரிய வீரம் என்றால் வாங்க நேருக்கு நேர் மோதுவோம். என் மேல 138 வழக்குகள் உள்ளது. வழக்குகள் இல்லாத நீதிமன்றம் மாவட்டம் இல்லை. புதுசா போட்டு என்ன ஆக போகுது? அவரவர் பொறுப்பை உணர்ந்து வேலை செய்ய வேண்டும். நீங்க கூலிக்கு வேலை செய்றீங்க, நான் கொள்கைக்கு போராடுகிறேன். உயிருக்கு துணிந்தவனுக்கு இது எல்லாம் சாதாரணம் என்றார்.